உங்க தம்பி தம்பின்னு சொல்லுவீங்க, தம்பி பதவி ஏற்றிருக்காரு, அவருக்கு வாழ்த்து. நான் இப்ப சொல்லிட்டேம்மா. இல்ல எல்லா கொஸ்டினுக்கும் நாங்க பதில் சொல்லிட்டேன். இல்ல எல்லாமே அங்க பதில் சொல்லிட்டேன். என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிச்சிருக்கேன். சோ நேத்து தான் பதவி ஏற்றிருக்கிறார். இன்னைக்குதான் நாங்கெல்லாம் பதவி ஏற்றிருக்கிறோம். சோ மனப்பூர்வமான வாழ்த்துக்களை விஜய் மட்டும் இல்ல, வெற்றி பெற்ற அனைத்து வேட்பாளருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை கேப்டன் சார்பாகவும் தேமுதிக சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கூட்டணி சார்பாகவும் தெரிவித்திருக்கேன். நீங்க முதல் முறையா இங்க வந்திருக்கீங்க மேடம் சட்டமன்றத்துக்கு. உங்க தலைவர் கட்சி ஒரு தமிழ்தாய் வாழ்த்து பத்தி அந்த கான்ட்ரவர்சி வந்து இப்ப ஏற்பட்டிருக்கு. நிறைய வாட்டி நம்ம பாத்துக்கோ, தமிழகத்துல ஃபர்ஸ்ட் தமிழ்தாய் வாழ்த்து ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நேஷனல் ஆந்தமோட முடிக்கிற மாதிரி. ஆனா நேத்திக்கு வந்து இது இந்த மாதிரி மாற்றமா ஒரு பண்ணிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்லுங்க? இல்ல உண்மையிலேயே அது வருந்தத்தக்க ஒரு விஷயம். தமிழ்நாடு என்றால் தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் நம்ம முதல்ல வாழ்த்து சொல்லணும். அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த வகையில் தேமுதிகவும் அதுல உறுதியாக நாங்க இருக்கிறோம். எனவே தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை. அப்புறம் தான் நேஷனல் ஆந்தம், அப்புறம் தான் மற்றவை எல்லாமே. அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை. முதல் முறையா நீங்க சட்டமன்றத்துக்கு வந்திருக்கீங்க. வரும்போதே படியெல்லாம் தொட்டு கும்பிட்டு போனீங்க. மிகவும் உங்க உள்ளார்ந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்க முடிஞ்சது. எப்படி இருந்துச்சு மேடம் சட்டமன்றம்? இல்ல இது வந்துங்க எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்த நம்ம சட்டமன்றம், வரலாறு நிறைந்த ஒரு இடம் இது. அதனால நான் என்ன சொல்றேன், நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு சட்டசபை. அதுல முதல் முறையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் வந்திருக்கிறேன். எனவே கேப்டன் பிளெஸிங்கோட, தமிழ்நாடு மக்களோட பிளெஸிங்கோட, என்னுடைய வாழ்த்து, நான் வந்து இன்னைக்கு பிளெஸிங்கோட உள்ள போயிருக்கேன். என்னுடைய உறுதிமொழியை நான் ஏற்றிருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினரா வந்திருக்கேன். இனிமேல் நிச்சயமாக நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் நான் பேசுவேன். வந்துட்டு ஒரு 3 கழுத்து வந்து போட்டிருந்தாங்க நேத்திக்கு. அந்த ஒரு கழுத்துல வந்து 200 யூனிட் நாங்க எலக்ட்ரிசிட்டி வந்து ஃப்ரீயா அன்கண்டிஷனலா கொடுப்போம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனா ஆல்ரெடி இப்ப கண்டிஷன் விட்டுருக்காங்க. அதாவது 500 யூனிட் இருந்தா தான் 200 யூனிட்டுக்காக நாங்க ஃப்ரீயா கொடுப்போம். அதுக்கு மேல இருந்தா 100 யூனிட் தான் வந்து ஃப்ரீயா கொடுப்போம். அதுவும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை, only by monthly there will be a condition அப்படின்னு சொல்லிருக்காங்க. DMK and others have also questioned the same. How do you see these promises, because one by one the strings are getting untied? So yesterday only he took his position as a CM. Let us give time for him, okay? Because yesterday he signed for 3 issues. So I first of all, this is the first day. So my hearty wishes for him. After that I will comment on that. சட்டப்பேரவையில பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படி பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு சட்டமன்றத்துல கூட்டம் நடக்கும்போது நீங்க வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவா வாக்களிப்பீங்களா? நான் சார்ந்த மத சார்பற்ற வெற்றி கூட்டணியில தான் நான் வாக்களிப்பேன். அந்த வகையில் நான் என் கூட்டணிக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பேன். நன்றி மேடம்.